வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் குஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம், ஜோதிடம், பரிகார ஸ்தலங்கள் அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக காணொலிகளாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம நிறைய காணொலிகள் எப்படின்னா, நீங்களே பார்த்து நீங்களே உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காணொலியை வச்சுட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்களே உங்களால் உணர முடியும் அப்படிங்கிற எளிமையான காணொலிகள் மட்டுமே அதில் போட்டுருக்கோம். நிறைய நுணுக்கங்கள் இருந்தால் கூட ஒரு பாமர்னால் கூட இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தில் ரொம்ப அதை உறுதிப்படுத்தணும், அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய காணொலிகள் ரொம்ப எளிமையாக கொடுத்துட்ருக்கோம். என்னோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொலி என்ன அப்படின்னா, ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க. இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணமாகி 6 வருடம் ஆகிறது, குழந்தை இல்லை. நாங்கள் IVF, IUF எல்லாமே பார்த்துட்டோம், ஆனால் குழந்தை இல்லை. இது குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. அது தனிப்பட்ட முறையில் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் நீங்கள் பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த தம்பதிகளும் பொருத்தம் பார்த்துருக்காங்க, புத்திர பாக்கியம் இருக்குது, எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகம் ஒரு மாதிரி செயல்படும். 2 ஜாதகம் ஒன்றா சேரும் பொழுது ஒரு வகையில் அது செயல்படும். அப்போ இந்த 2 ஜாதகத்தை ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் பைனரி ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. 2 ஜாதகம் இணையும் பொழுது ஒரு விளைவு உருவாகும். அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணுங்க. பொருத்தம் பார்க்குறப்ப இதை முக்கியமாக எடுத்துகிட்டு பொருத்தம் பார்க்கணும். என்ன இப்போ இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். யாருக்கு புத்திரர்கள் இல்லாமல் போகிறாங்க, குழந்தைகள் யாருக்கு இல்லாமல் போகிறாங்க, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலியோட முழுமையான நோக்கம். சரிங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கணவனுடைய ஜாதகத்தில் குரு இருக்குது, ஏதாவது ஒரு கட்டம், அது என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மிதுனம்னு வச்சுங்களேன். அதே ராசியில் இந்த மனைவியோட ஜாதகத்தில் ராகு கேது இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய புத்திர தோஷங்க, புத்திரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுதுங்க. அதனால் இதை மாதிரியான ஒரு ஜாதக இணைவை கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் என்ன, 3 பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த ஸ்டேஜ் என்ன, கணவனோட 5ஆம் அதிபதி, அதாவது லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5 5வது அதிபதி யாரோ அவர் எங்கே இருக்காரோ அந்த கட்டத்தில் ராகு கேதுகள் இருந்தாலும் புத்திர தோஷம் உருவாகும். 3வது பாயிண்ட், கணவனுடைய 5ஆம் இடத்துல லக்னத்திலேருந்து என்னீங்கன்னா 1, 2, 3, 4 5வது இடத்துல பெண்ணுக்கு ராகு கேதுக்கள் இருந்தாலும் புத்திர தோஷம் உருவாயிருது. ஸோ இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறப்ப ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் நல்ல கம்பேர் பண்ணி பாருங்கள். குரு 5ஆம் அதிபதி 5ஆம் இடம், இது ஒரு ஆளுக்கு தெளிவாக இருக்கா? இருக்கு. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகத்தோடு சேரும் பொழுது இந்த குருவோட ராகு கேது கனெக்ட் ஆனால் சேர்க்கக்கூடாது. 5ஆம் அதிபதியோட இவருக்கு ராகு கேது கனெக்ட் ஆனால் சேர்க்கக்கூடாது. 5ஆம் இடத்தோட இந்த ஜாதகத்தில் ராகு கேது கனெக்ட் ஆனால் சேர்க்கக்கூடாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பொருத்தமும் நல்லா இருக்குங்க. ப்ளஸ் மேரேஜ் ஆன வேகத்துக்கு குழந்தை அப்படிங்கிறது ஒரு வருடத்துலேயே பிறந்துடுதுங்க. இந்த அமைப்பு பார்க்க தெரியல அப்படிங்கிறப்ப குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை புரிஞ்சுங்க. 2 ஜாதகங்கள் ஒன்றாக சேரும் பொழுது பைனரி ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி நிறைய தீவிரமான விளைவுகளையும் உண்டாக்கும், நல்ல விளைவுகளையும் உண்டாக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். என்னுடைய அடுத்த காணொலியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.